வணக்கம் மக்களே. இப்போ தமிழக மக்கள் அனைவருக்குமே மகளிர் உரிமை தொகையாக ரூபாய் 1000 அனைவரோட வங்கி கணக்குகள்லையும் வரவு வைக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில பேங்க் அக்கௌண்ட்ல அமௌண்ட் ரூபாய் 1000 கிரெடிட் ஆகாதவர்களுக்கு குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் 2500 வழங்குவது குறித்தும் சில முக்கியமான அறிவிப்புகள் வெளியாயிருக்கு. அவை என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கிறது முழுமையா உங்களை வந்தடையும். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் அரசாங்கம் சார்ந்த அனைத்து உண்மையான அப்டேட்களும் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா சேரும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நேத்து பாத்தீங்கன்னா தமிழ் புதல்வன் திட்டம் மற்றும் புதுமை பெண் திட்டத்தின் கீழே மாணவர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு ரூபாய் 1000 ஊக்கத்தொகை அனைவரோட வங்கியிலுமே வரவு வைக்கப்பட்டு இன்ப அதிர்ச்சியை கொடுத்தாங்க தமிழக அரசு. இதனை போலவே அனைத்து முக்கியமான திட்டங்களும் முந்தைய திமுக அரசுல இருந்தது தொடரும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகையான ரூபாய் 1000 அனைத்து வங்கியிலுமே அனைவரோட வங்கியிலும் வரவு வைக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த மகளிர் உரிமை தொகையில தகுதி வாய்ந்தவர்கள் தகுதியற்றவர்கள் சொல்லி அனைவருமே நிறைய பேர் ஃபேக் பண்ணி ரூபாய் 1000 இப்போ வரையும் வாங்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ தமிழக அரசு இதற்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முதலமைச்சர் விஜய் அவர்கள் மதிப்புமிகு மகளிர் திட்டத்தின் கீழே ரூபாய் 2500 வழங்குவதற்காக 60 வயதுக்குட்பட்ட தகுதி வாய்ந்த பெண்மணிகள் யார் யார் என்ன அப்படின்ற கணக்கெடுப்பு விவரத்தை அறிஞ்சுக்கிறதுக்காக இப்போ அந்த கணக்கெடுப்பை தொடங்கி இருக்கிறதா அதிரடி அறிவிப்பா வெளியிட்டிருக்காங்க. இதுல முக்கியமா வீடு இல்லாம வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்ற தகவலும் செய்தியும் வெளியாயிருக்கு. இதனை தொடர்ந்து 5 வகையான ரேஷன் அட்டை இருக்கு. இந்த ரேஷன் அட்டையில அரசு குடும்பத்துல இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கான ரேஷன் அட்டைக்கு மட்டும்தான் இந்த 2500 வழங்கப்படாது. மீதி அனைவருக்குமே முக்கியத்துவம் கொடுக்கப்படும் அப்படின்னு அரசு தரப்புல இருந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த கணக்கெடுப்பு பணி முடிந்த உடனே மகளிருக்கான ஒரு ஃபார்ம், மகளிர் திட்டத்துல எப்படி வாங்கி நீங்க ஃபார்ம் ஃபில் பண்ணீங்களோ அதே போல இந்த திட்டத்தும் 2500 கொடுக்கறதுக்கு இப்போ வரைக்கும் 1000 வாங்கிட்டு இருக்கிறவங்களும் சரி வாங்காம இருக்கிறவங்களும் சரி 2 பேருமே அந்த ஃபார்மை ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கணக்கெடுப்பு பணி முடிந்ததுமே இதை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கு முன்னாடியே தேவையான ஆவணங்களா சில முக்கியமான ஆவணங்கள் கொடுத்துருக்காங்க. அதையெல்லாம் நீங்கள் வாங்கி வச்சுட்டீங்க அப்படின்னா அவங்க எப்போ ஃபார்ம் கொடுக்குறாங்களோ அப்போ ஃபில் பண்ணி கொடுத்துறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அவை என்னென்ன தேவையான தகுதி வாய்ந்த ஆவணங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஆதார் அட்டை கம்பல்சரி இருக்கணும். ஆதார் அட்டையில் தலைவிகள் யார் இருக்கீங்களோ அவங்களோட ஆதார் கார்டு, ஸ்மார்ட் ரேஷன் கார்டு, அதுக்கப்புறம் வங்கி கணக்கு புத்தகம், குடும்ப தலைவிகளோட வங்கி கணக்கு புத்தகம் தான் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் பேஜ் ஜெராக்ஸ் வேணும். ஆதார் இணைக்கப்பட்ட கைபேசி எண் கம்பல்சரி கொடுக்கணும். சொத்து வரி மின் கட்டண ரசீது, இது அட்ரஸ் ப்ரூஃப்காக கேட்பாங்க. அதுக்கப்புறம் தன்னறிவிப்பு படிவம் சொல்லக்கூடிய அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ஃபார்மை நீங்கள் மறுபடியும் அவங்க கிட்ட கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வருமான சான்றிதழ் கேட்கறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு முன்னாடி மகளிர் உரிமை தொகைக்கு கேட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ எல்லாமே அஃபிஷியலாக நிறைய செக் பண்ணிட்டு நடக்கிறதுனால வருமான சான்றிதழ் கேட்கறதுக்கான ஆப்ஷன்ஸ் அதிகமாகவே இருக்குது. 6 மாத காலத்திற்கு ஒரு டைம் இந்த வருமான சான்றிதழ் நம்ம வாங்கணும். முடிந்தளவு அனைத்து மக்களுமே இந்த வருமான சான்றிதழை வாங்கி வச்சுக்கோங்க. இவைதான் தேவையான ஆவணங்களா அவங்க கேட்கக்கூடிய முக்கியமான ஆவணங்கள். கண்டிப்பா இந்த அறிவிப்பு அனைவருக்கும் பயனாளிக்கும் நம்புறேன். மேலும் அரசாங்கம் அறிவிக்கிற அப்டேட்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பயனுள்ளதா இருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க. அது மூலமா அவங்களும் பயன்பெறட்டும். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.